ஸோ ஏர்லி மார்னிங் நம்மளோட டேம் சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அண்ட் பிளான் என்ன சொல்லியிருந்தோன்னா 24,065 மேலே இருந்தால் புல்லிஷாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவல். ஸோ அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் புல்லிஷாக இருப்பாங்க. அண்டு 24,000 லெவலுக்கு கீழே போனால் தான் பீரிஷாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மல்டிபிள் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் வாலட்டாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் அதுதான் வந்து மார்க்கெட்லேயே விட்னஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பனதுமே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் அவங்களை ஹிட் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 24,190 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதும் நம்ம கால் ஆப்ஷன் என்டர் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கொடுத்துருந்தோம். அந்த மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்துருந்துச்சு. ஸோ மோரார்லெஸ் மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுந்துட்டு ஒன்ஸ் அகைன் அரௌண்ட் ஒரு 10:20க்கு மார்க்கெட் எகைன் மேலே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அதில் எகைன் நம்ம வந்து கால் ஆப்ஷன் என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைடேஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த டேஸ் ஹை டு டேஸில் ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ண தான் நெக்ஸ்ட் மூவ்ஸில் இருந்தோம். அண்ட் மார்க்கெட் இவென்ச்சுவலி டேஸில் பிரேக் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் டேஸில் இருக்குது. பட் ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 24,000 சப்போர்ட் லெவல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட் 24,000 சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே லெவலில் நம்ம கால் ஆப்ஷன் அதே சமயத்தில் என்டர் பண்ணியிருந்தனால அந்த ட்ரேடுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. மோரார்லெஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் பிகர் பிக்சரில் அந்த லாங் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இன்ட்ராடேயில் பிளான் கிளியராகவே சொல்லியிருந்தோம். லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் லெவல்ஸ் கிட்ட மார்க்கெட் வரக்குள்ள ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அகைன் அதே தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கொடுத்துருந்த லெவல்ஸ் தான் நம்ம ட்ரேட்ஸ் என்டர் பண்ணி ப்ராஃபிட்ஸும் புக் பண்ணியிருக்கோம். அண்டு பிகர் பிக்சர்லையும் ஸ்டில் சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் டெய்லி டைம் ஃப்ரேம் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்மளால் பெருசாக மார்க்கெட்டில் மூவ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரேஞ்சில் டெய்லி கேண்டில் எப்போ பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குதோ அண்ட் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம நெக்ஸ்ட் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சேம் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ப்ரீமியம் மீட்டிங் அண்ட் கன்சால்டேஷன் தான் பிக் பிளேயர்ஸ் ப்ராஃபிட் பண்ண பார்ப்பாங்க. சிமிலர் பேட்டர்ன் நம்மளால் சென்செக்ஸ்லேயுமே பார்க்க முடியுது. ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரி வந்து சேம் லெவல்லே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சென்சஸ்க்கான லெவல்ஸ் இது. ஸோ சென்சஸ்க்கான லெவல்ஸுமே மார்க் பண்ணிங்க. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மொமெண்டம் வரும். அண்ட் லைக்லி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த கேப் பார்டர் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டு 5 மினிட்லேயே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாங்க. பட் மொமெண்டம் வரல, கன்சால்டேட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியும் ஒன்ஸ் கீழே பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மொமெண்டம் கண்டினியூ ஆகணும். பட் மொமெண்டம் ஃபெயில் ஆகி கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சுனாங்க ஃபேக் பேக் அவுட் ஆகிடுவாங்க அண்ட் ஃபால் நம்ம எதிர்பார்க்கலான்னு. பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டேஸில் கன்சால்டேட் ஆனாங்க. ஸோ எட்டகைன் அந்த கன்சால்டேஷன் ஜோன் வந்ததுனால சேம் கன்சால்டேஷன் ப்ரீமியம் மீட்டிங்லேயே வந்து ப்ராஃபிட் பண்ண பார்த்தாங்க. ஸோ அதனால் ஆல் 3 மேஜர் இண்டெக்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மீட்டிங் அண்ட் கன்சால்டேஷன் தான் பிக் பிளேயர்ஸ் ப்ராஃபிட் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு கீ லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே 24,865 இருந்ததை 24,120 லெவலாக நாளைக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் 190 இருந்ததை இங்கே 24,235 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் 275 சப்போர்ட் லெவலில் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரிக்கு வாட்ச் பண்ண வேண்டிய 4 கீ லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேப் பார்டர். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அண்ட் 24,235 இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இன்றைக்கோட க்ளோசிங் நம்பர்ஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் 24,000 லெவலும் இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மோரார்லெஸ் மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். குளோபல் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஹெட்லைன்ஸும் மார்க்கெட்டை நிறையவே மேனிப்புலேட் பண்ணுது. பட் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நாளைக்கு எக்ஸ்பைரியில் போகுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் தான். போகிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிக் பிளேயர்ஸ் வந்து ப்ரீமியம் மீட்டிங் அண்ட் கன்சால்டேஷனில் ப்ராஃபிட் பண்ணுற மோடில் இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டில் எட்டேகன் அது கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் இந்த 4 லெவல்ஸை மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த லெவல்ட்டு வரக்குள்ள க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் இந்த லெவல்ட்டு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொடுத்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த லெவல்ட்டு வரக்குள்ள க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.